Hello everyone, welcome to Indo Dano Decoding. இந்த வீடியோல நம்ம TNSET எக்ஸாம் ரிலேட்டடான அஃபிஷியல் கண்டென்ட்ஸ் இப்போ அஃபிஷியலா என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு அண்ட் நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடுவோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பி விஸ்வநாதன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்ல 6000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் நம்ம சீக்கிரமாவே ஃபில் பண்ண போறோம். அதுவும் 3 ஸ்டேஜஸா ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம காலேஜ் டிஆர்பி மூலமா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா போஸ்டிங் வாங்கிக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா செட் அப்படி இல்லைன்னா நெட். நெட் அப்படின்றது நேஷனல் லெவல் எக்ஸாம். கம்பேரிட்டிவ்லி நமக்கு செட் ஈஸியா இருக்கும். நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் கேலண்டர்ல செப்டம்பர் மந்த்ல டென்டேட்டிவா செட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலா நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. பட் நோட்டிஃபிகேஷன் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அந்த 2 மந்த்ஸ்ல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆஃப்டர் செட் டிஆர்பி வரும். டிஆர்பி கிளியர் பண்ணிட்டு நம்ம காலேஜ்ல ப்ரொஃபஸரா ரெக்ரூட்மெண்ட் ஆயிடலாம். டிஎன்செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓவராலா 150 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. அதுல 50 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 அண்ட் 100 கொஸ்டின்ஸ் பேப்பர் 2. பேப்பர் 1ல காமனா எல்லா சப்ஜெக்ட்ஸ் எழுதுறவங்களுக்கும் காமனா பேப்பர் 1 கொடுப்பாங்க. பட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர். நம்ம பிஜி எந்த சப்ஜெக்ட்ல மேஜரா எடுத்து பண்ணியிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ். ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கு பேப்பர் 1க்கு 100 மார்க், பேப்பர் 2 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ், டோட்டலா 300 மார்க்ஸ். இது நம்ம எக்ஸாம் 3 ஹார்ஸ் ரைட் பண்ணுவோம். இந்த 3 ஹார்ஸ்க்கு நடுவுல நமக்கு எந்த பிரேக்குமே கிடையாது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நம்ம சேர்த்து தான் அட்டென்ட் பண்ண போறோம். இது நமக்கு சிபிடி மோட்ல டெஸ்ட் நடக்கும். இதுல எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங்குமே நமக்கு கிடையாது. ஸோ தட் நம்ம இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. இது மொத்தமாவே யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலுமே இந்த டிஎன்செட் நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ல நமக்கு ஜென்ரலா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், என்விரான்மெண்ட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர்ல நம்ம ஹிஸ்டரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இதுல ஹிஸ்டரி சப்ஜெக்டோட சிலபஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நமக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வரும். 4, 5, 6 மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி, 7, 8, 9 மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் 10th யூனிட் ஹிஸ்டோரியோகிராஃபி. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஏன்ஷியன்ட் இந்தியா. இதுல நம்ம ஹிஸ்டரியோட சோர்சஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். செகண்ட் யூனிட்ல நம்ம மகதா எப்படி ரைஸ் ஆச்சு, மௌரியன் எம்பையர் அண்ட் குப்தா வாக்கடாக்கா ஏஜ் இதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில லாஸ்ட்ல ரீஜனல் கிங்டம்ஸ். இதுல ரீஜனல் கிங்டம் சவுத்ல நார்த்ல என்னென்னலாம் இருந்துச்சு அது எல்லாமே பார்ப்போம். 4, 5, 6 நம்ம மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி. இதுல டெல்லி சுல்தானேட், முகல் எம்பையர், விஜயநகரா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ஃபைனலா சூஃபிசம், பக்தி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் 7, 8, 9 மாடர்ன் இந்தியா. இதுல யூரோப்பியன்ஸ் எப்படி அரைவல் ஆனாங்க, அதுக்கப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி டெவலப் ஆச்சு, தென் ஃபைனலா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே படிப்போம். ஃபைனலா 10th யூனிட் ஹிஸ்டோரியோகிராஃபி. ஹிஸ்டோரியோகிராஃபில நம்ம ரிசர்ச் மெத்தட்ஸ்லாம் என்ன, டேட்டா கலெக்ஷன், அதுல எந்தெந்த ஹிஸ்டோரியன்ஸ் என்னென்ன ஸ்கூல்ஸை சேர்ந்தவங்க அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறமா டிஎன்செட், யூஜிசி நெட் அண்ட் டிஆர்பி ரிலேட்டடான அஃபிஷியல் அப்டேட்ஸ் அண்ட் மேஜரா ஹிஸ்டரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.